மசாலா எப்பயுமே இந்த வீட்டு மேல நம்ம டீம்ல யாராவது ஏறணும். அதுக்கு முன்னாடி அவங்க டீம் சைடுல மேல யாராவது தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ரஷ் பண்ணி போனீங்கன்னா ஓப்பன்ல தான் ஓடிட்டு இருப்பானுங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க போறான் டேய்? அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? எதுக்குடா வரீங்க நீங்க எல்லாம்? ஒரு சின்ன டேமேஜ் தரலாம், அப்படி இல்ல நாக் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஸ்ட்ரைட்டா ரஷ் பண்ணிட்டு பேக் அடிச்சதனால பின்னாடியே ஒருத்தங்க துரத்திட்டு வருவாங்க. விடுவனா உன் மாமே நின்ற இடத்துல இருந்து ரெண்டே ஜம்பல அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டியா புடிச்சு 3 தடவை சார்ஜ் பண்ணி நாக் பண்ணிடுவேன். அப்புறம் உடனே 360 போட்டு நாக்க கிளியர் பண்ணிடுவேன். நாக்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என் டீம்மேட் பேக்கப் வேணும்னு கேட்பாங்க. கரெக்டான டைம்ல போனதுனால நான் ஒரு டேமேஜ் தருவேன், இல்ல என் டீம்மேட் ஈஸியா எடுத்துருவாரு. அப்பதான் ஒரு சின்ன தப்பு பண்ணுவேன். எனிமே அந்த ஆண்ட லாங்ல இருந்ததுனால சுத்திட்டு போலான்ட்டு என் டீம்மேட் விட்டுட்டு தனியா போயிருவேன். அதுக்குள்ள என் டீம்மேட் தனியா மாட்டிப்பாரு, அவரை கில் பண்ணிடுவாங்க. நம்ம டீம்மேட் கரெக்டா டேமேஜ் கொடுத்துருக்குன்னு சொன்னதுனால சும்மா சார்ஜ் பண்ணிட்டே போவேன். ஒருத்தர் ஈஸியா நாக் பண்ணிடுவேன். நாக்கையும் உடனே கிளியர் பண்ணிடணும். லாஸ்ட் ஒரே ஒருத்தர் தான், அதனால எப்பயுமே பயப்படவே கூடாது. என்கிட்ட சார்ஜ் பஸ்ட் இருந்ததுனால ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தேன். போன உடனே ஒரு லைட்டா ஒரு சின்ன கேப் கிடைச்சு அதுல ஒரு நல்ல ஒரு ஹெட் கொடுத்தேன். இந்த இடத்துல டேமேஜ் கொடுத்துட்டேன். ஜோனு எனக்கு தான், அதனால அவர் ஜோனுக்கு வர பார்த்தாரு, நான் ஈஸியா அடிச்சிட்டேன் அவரை. நம்ம கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.